அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் செய்கிற வட்டலப்பம் தேங்காய் பால், பாதாம், முந்திரி இல்லாமல் இருக்காது. ஆனால் அதே மாதிரியே அதே சுவையில் அதெல்லாம் சேர்க்காமலே ரொம்பவே டேஸ்டான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பத்து முட்டை எடுத்துக்கோங்க. அதை உடச்சி இந்த மாதிரி லைட்டாக அடிச்சுக்கோங்க. எப்போதுமே வட்டலப்பத்துக்கு ரொம்ப கேக்கு மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அடித்தோன்னா நடுப்புற உப்பி வந்துட்டு திருப்பி அமுங்கிரும். முட்டையை அடிச்சுட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டி இந்த மாதிரி சம்சாவில் ஒரு முட்டைக்கு ஒரு ஸ்பூனு கணக்குக்கு 10 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பால் ஊற்ற போகிறோம், அதுக்காக ஒரு 3 ஸ்பூனு 13 ஸ்பூன் கிட்டன சீனி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இனிப்பாக வேணும்னா 13 ஸ்பூன் போடுங்க, இல்லாட்டி 10 ஸ்பூனே போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. சீனி உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு பால் பவுட்ரு அதே மாதிரி 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 10 முட்டை நம்ம எடுத்துருக்கோம், அதனால் 5 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு 3/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி, அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். கரைச்சிட்டு அதுக்கு பிறகு முட்டையில் ஊற்றுங்க. அதை சூடாகவே முட்டையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. சீனி, முட்டை, பால் 3ம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அதுக்கு பிறகு அதில் ஊற்றிடுங்க. இந்த முட்டை, சீனி, பால் எல்லாம் கலந்து வச்சுருக்குது அதில் ஊற்றிடுங்க. அதில் ஊற்றிட்டு இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுருங்க. இந்த குங்குமப்பூ போடுறதுனால ரொம்பவே வாசமாக இருக்கும். குங்குமப்பூ இல்லைன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க, ஆனால் குங்குமப்பூ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சட்டியில் தண்ணி வச்சு வட்டலப்பத்தை வச்சுருங்க. 20 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு நடுப்புற குத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு ஓரமெல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி துண்டு போட்டு எடுத்திங்கன்னாக்கா அழகாக வந்துடும். ரொம்பவே க்ரீமாக அழகாக நல்லாயிருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக க்ரீமியாக புட்டிங் மாதிரியும் இருக்கும், வட்டலப்பம் மாதிரியும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கலரே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் சுவையாக ருசியாக சமைக்கணுன்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.